விமான விபத்து நடந்த இடத்தில் அமெரிக்க அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான இடத்தில் தற்பொழுது ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆய்வு எது குறித்தாக இருக்கிறது? முக்கியமாக என்ன நிலவரம்? 142 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கடந்த வாரம் அகமதாபாத்தில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நடைபெற்ற உடனேயே பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் தங்களுடைய விசாரணைக்கு சென்று துவக்கிவிட்டன. குறிப்பாக இந்திய அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமான விபத்துகள் புலனாய்வு அமைப்பு AAIB என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு விசாரணையை துவங்கி வருகிறது. இந்த அமைப்புக்கு பல்வேறு சர்வதேச நாடுகளுடைய விமான போக்குவரத்து அமைப்புகளும் விசாரணைக்கு உதவுவதற்கு முன் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்போது அமெரிக்க நாட்டை சார்ந்த அதிகாரிகள் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து எப்படி நடைபெற்றது, விபத்துக்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து வருவதோடு இந்த விசாரணையில் இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கும் ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் US பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க நாட்டை சேர்ந்த விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளும் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, போயிங் நிறுவனமும் தனியாக இது குறித்து விசாரிப்பதற்கு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. இந்த குழு நேற்றைய தினமே இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள நிலையில் இன்று அந்த குழு விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்று பார்வையிட்டு அந்த இடிபாடுகளை எல்லாம் ஆய்வு செய்து விபத்து எப்படி நடைபெற்றது என்பதை ஆய்வு செய்து வருவதோடு இந்திய அதிகாரிகளுக்கும் தேவையான உதவிகளை வழங்கி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.